அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2ல் சாப்டர் 2 மெஷர்மெண்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின். கீதா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை கொண்டு வந்தாள். அதிலிருந்து அவளுடைய நண்பர்கள் 300 மில்லி லிட்டர் தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீரின் அளவு எவ்வளவு? Geeta brought 2 liter and 250 ml of water in a bottle. Her friend drank 300 ml from it. How much of water is remaining in the bottle? ஓகே, இது ரொம்ப ஈஸி. நாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து 300 மில்லி லிட்டரை நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்பயுமே மீதி தெரியணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிறது 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். அதில் இருந்து 300 மில்லி லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டாங்க. சரியா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 லிட்டர் 950 ml 1 லிட்டர் 950 ml அப்படின்றது கிடைக்கும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின். தேன்மொழியின் தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் அவள் 5 சென்டிமீட்டர் வளருகிறாள் எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன? தேன்மொழி's height is 1.25 meter now. She grows 5 centimeter every year. What would be her height after 6 years? ஓகே, இது ஃபஸ்ட்டு நாம் 5 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ வளர்ந்துருக்குறா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ 1 இயருக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ 6 இயர்ஸ்க்கு அப்போ 5 × 6 30. அப்போ 5 இயர்ஸில் எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குறாங்க? 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குறாங்க. ஓகே, அங்கே கொடுத்துருக்கிறது இப்போ உள்ள ஹைட் என்னது? 1.25 மீட்டர். இப்போ 1.25 மீட்டரோட இந்த 30 சென்டிமீட்டரை ஆட் பண்ணோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குன்னு. இந்த 1.25 சென்டிமீட்டரில் இந்த 1 தான் மீட்டர், இந்த 25 சென்டிமீட்டர். ஸோ இந்த 25ஓட நம்ம என்ன பண்ணணும்? இந்த 30யை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1.55 மீட்டர். ஸோ அப்போ 5 இயர்ஸ் கழித்து அவங்களோட ஹைட் என்னது? 1.55 மீட்டர். தேர்ட் கொஷின். பிரியா 22.5 கிலோகிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினால் கண்ணன் 18.25 3/4னா முக்கால்னு சொல்லுவோம். 18.25 கிலோகிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். மாலன் 9 கிலோகிராம் 250 கிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். இவர்கள் வாங்கிய வெங்காயத்தின் மொத்த எடை எவ்வளவு? அதாவது டோட்டல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். பிரியா பாட் 22.5 kg ஆஃப் ஆனியன். கிருஷ்ணா பாட் 18.75 kg ஆஃப் ஆனியன் அண்ட் சேது பாட் 9 kg 250 கிராம் ஆஃப் ஆனியன். What is the total weight of onion did they buy? ஓகே, ஃபஸ்ட்டு இதில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். இப்போ half கிலோகிராம் அப்படின்னா 500 கிராம். ஸோ half கிலோகிராம் அப்படின்னா 500 கிராம். நெக்ஸ்ட்டு 3/4 கிலோகிராம் அப்படின்னா 750 கிராம். நமக்கு இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக இந்த சம செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, குவார்ட்டர் 1/4 கிலோகிராம் அப்படின்னா 250 கிராம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சம்மு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை செய்ய முடியும். ஓகே, இந்த சம்மை எப்படி செய்யலான்னு ஈஸியாக பார்க்கலாம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 22.5 கிலோகிராம் 18.75 கிலோகிராம் 9 கிலோகிராம் 250 கிராம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 22 கிலோகிராம் 500 grams. ஓகேயா? நெக்ஸ்ட் 18 கிலோகிராம் 750 grams. 9 kilogram
250 கிராம்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம டோட்டலாக நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 50 கிலோகிராம் 500 கிராம்ஸ் ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின். ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலுமிச்சை பழச்சாறு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லி லிட்டர் பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்? In a school, 200 liters of lemon juice is prepared. If 250 ml lemon juice is given to each student, how many students get the juice? ஓகேயா, ஃபஸ்ட்டு நமக்கு லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ண தெரியணும். அப்போ தான் நம்ம இந்த சம ஈஸியாக செய்ய முடியும். ஸோ ஒரு லிட்டர் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000, அதாவது 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அப்போ 200 லிட்டர்ன்றது 200 லிட்டரோட ஒரு 30 நம்ம சேர்த்துக்கணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ மில்லி லிட்டர் வருது. ஓகேவா, 2 lakhs மில்லி லிட்டர். இப்போ இதோட நாம் இந்த 250 மில்லி லிட்டரை என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 5 is 5. இங்கே 4000 வரும். அகெயின் நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 5 is 5. அகெயின் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. இங்கே 8 5s are 40. 0 0. ஸோ 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் அந்த 200 லிட்டர் லெமன் ஜூஸை நாம் கொடுக்கலாம். ஸோ 800 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். 5th கொஷின். எது பெரியது? 0.007 கிராம், 70 மில்லிகிராம், 0.07 சென்டிகிராம். ஓகே, 3 வேல்யூஸில் கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் த கிரேட்டஸ்ட்? 0.007 கிராம், 70 மில்லிகிராம், 0.007 சென்டிகிராம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரே யூனிட்டில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நாம் இந்த கிராம் இந்த சென்டிகிராம் இருக்குல்ல, இந்த கிராம் இந்த சென்டிகிராம் இந்த ரெண்டையும் நாம் மில்லிகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக செய்ய முடியும். ரெண்டையும் நம்ம மில்லிகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா, இப்போ 1 கிராம் ஈக்குவல் டு நமக்கு 1000 மில்லிகிராம் தெரிஞ்சிடும். அப்போ 0.007 கிராம் இன்ட்டு 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 7 மில்லிகிராம் கிடச்சிரும். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒன்றை கன்வெர்ட் பண்ணலாம். 0.07 சென்டிகிராம். சென்டிகிராம் வந்து மில்லிகிராமாக கன்வெர்ட் பண்ணணுன்னா நாம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே மீட்டருக்கு பதில் இங்கே கிராம் இருக்குது. ஸோ அப்போ சென்டிகிராம் 0.07 சென்டிகிராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே என்ன வருது? 0.7 மில்லிகிராம் வருது. சரியா, மில்லிகிராம் வருது. இப்போ நமக்கு இங்கே 0.07 வந்து 7 மில்லிகிராம்னு மாறி இருக்கு. 0.07 சென்டிகிராம் வந்து 0.7 மில்லிகிராம்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, இது என்னது? 70 மில்லிகிராம். அப்போ இந்த 3 மில்லிகிராமில் எது பிக்கஸ்ட் ஒன்? 7ஆ 0.7ஆ இல்லை 70 மில்லிகிராமா? நமக்கு இந்த 70 மில்லிகிராம் தான் கிரேட்டஸ்ட். ஸோ the greatest is 70 மில்லிகிராம். இதுதான் கிரேட்டஸ்ட். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் சம். 6th கொஷின். முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் 3 நிமிடங்கள் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க.
A clock gains 3 minutes every hour. If the clock is set correctly at 5 a.m., find the time shown by the clock at 7 p.m. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு பிஎம்னாலே பிற்பகல் மணி. இப்போ பிற்பகல் அப்படின்னாலே நமக்கு ரயில்வே டைமில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நாம் அந்த நம்பரோட 12 ஆட் பண்ணிக்கணும். இப்போ பிற்பகல் டைம் இங்கே என்ன இருக்குது, 7 p.m. இருக்குது, பிஎம். அப்போ அந்த 7ஓட 12 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 19 hours அப்படின்றது கிடைக்கும், ரயில்வே டைம் கிடைக்கும். இப்போ ரயில்வே டைம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ முற்பகல் மணி அதாவது ஏஎம் வந்து 5 மணி, இந்த 5 மணியை நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 14 hours அதாவது இடைப்பட்ட நேரம் கிடைக்கிது. ஓகேயா? முற்பகல் 5 மணிலேருந்து பிற்பகல் 7 மணி வரைக்கும் 14 மணி நேரங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. இப்போ 1 மணி நேரத்துக்கு 3 minutes வந்து ஃபாஸ்ட்டாக கிளாக் வந்து போகுது. அப்போ 14 ஹவர்ஸ்க்கு 1 ஹவருக்கு 3 minutes போச்சுன்னா அப்போ 14 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், அப்போ 14 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 14 × 3 ஸோ 42 minutes நமக்கு ஸ்பீடாக போகுது கிளாக்கு. அப்போ 7 மணி, அப்போ 7 மணின்றது அந்த கிளாக்கில் என்ன டைமாக இருக்கும், 7 மணின்றது அந்த கிளாக்கில் 7:42 minutes அதிகமாக இருக்கும். 7:42 minutes. 7 o'clockன்றது அந்த கிளாக்கை பொறுத்த வரைக்கும் 7 hours 42 minutes காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக, இங்கே வந்து கிளாக் ஸ்லோவாக போகுது, 2 நிமிடங்கள் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. The clock is set at 7 a.m. The clock slows down 2 minutes every hour. Find the time shown by the clock 6 p.m. ஓகே, போன சம் மாதிரியே தான். போன சம்மில் வந்து கிளாக் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு 3 minutes, இங்கே வந்து 2 minutes ஸ்லோவாக போகுது, ஒரு எவ்ரி ஹவருக்கு ஸ்லோவாக போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே பிற்பகல் மணி, இந்த பிற்பகல் மணியை நம்ம ரயில்வே டைமில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, பிஎம். அப்போ 6 p.m. அப்போ 6ஓட நம்ம 12 ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 18 hours. ஸோ 18 hours. இங்கே கொடுத்துருக்கிறது ஏஎம் வந்து 7, ஸோ 7 a.m. அப்போ அந்த 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்பிட்வீன் டைம் அதாவது எலாப்ஸ்டு டைம் கிடச்சிரும். என்ன கிடைக்கும், 11 hours. அதாவது காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ மணி நேரம், 11 மணி நேரங்கள் இருக்குது. ஓகேயா? இப்போ 11 hours. இப்போ ஒவ்வொரு ஹவருக்கும் நமக்கு 2 minutes வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்னா அப்போ 11 ஹவர்ஸ்க்கு 11 × 2 22 minutes. ஓகே, 22 minutes ஸ்லோவாக போகுது. சரியா? இப்போ நமக்கு 6 மணிக்கு கடிகாரம் காட்டும். இப்போ 6 மணிக்கு அந்த கடிகாரம் காட்டணும். நமக்கு இங்கே 22 minutes ஸ்லோவாக போகுது. அப்போ 22வை என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேயா? இது நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி கிடையாது, இது டைம் சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ இங்கே பாரோ பண்ணும்போது நாம் 60யை பாரோ பண்ணணும். ஓகே, இங்கே 6லேருந்து 1 hour பாரோ பண்ணுறோமா, 1 hour = 60 minutes. அப்போ இங்கே 60யாக மாறும். அப்போ 60 - 22 இங்கே வந்து 38 ஆகும். 60 - 22 38, இங்கே 5. ஸோ 5 hours 38 minutes. ஸோ 5 p.m. 5:38 p.m.னு காட்டும் நமக்கு. ஆக்சுவலி நமக்கு 6 o'clockன்னு காமிக்க வேண்டியது 5 என்ன காமிக்கும், 5:38 p.m.னு நமக்கு கிளாக்கில் காமிக்கும். ஸோ 5:38 p.m. is the answer. எய்த் கொஷின். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமை? If 11th of January 2018 is Thursday, what is the day on 20th July of the same year? ஓகே, இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நமக்கு எந்தெந்த மந்த்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். நமக்கு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ ஜான்வரியில் 20th டே 20ஆம் தேதி. அப்போ நம்ம ஜான்வரியில் டோட்டல் டேஸ் என்ன இருக்குது, 31 இருக்கா? அப்போ 31லேருந்து 20யை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 11 வரும். ஸோ அப்போ ஜான்வரியில் நாம் என்ன போடணும்,
31லேருந்து இந்த 11 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 20. நமக்கு என்ன கிடைக்கிது? ஜான்வரியில் 20 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் 2018 இஸ் நாட் அ லீப் இயர், ஸோ 28 days. நெக்ஸ்ட்டு மார்ச் 31 days, ஏப்ரல் 30 days, மே 31 days, ஜூலை 30 days, ஜூன் 30 days, ஜூலை வந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வரைக்கும் நம்ம எழுதுனா போதும். ஸோ இந்த டேஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 190 days வருது. இந்த 190 டேஸை நாம் 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் வருது இல்லையா, அந்த ரிமைனிங் வந்து அதுதான் முக்கியம். ரிமைனிங் 1 அப்படின்றது வரும். நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைனிங் 1ன்னு வரும். இப்போ இந்த 1 இப்போ தான் நம்ம இந்த தேர்ஸ்டே அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தேர்ஸ்டே வர ஒரு 1 day ஆட் பண்ணிக்கணும். அதாவது தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன டே வரும்? ஃப்ரைடே. ஸோ இதோட ஆன்சர் ஃப்ரைடே. இந்த 1 நம்ம ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ நமக்கு என்ன வருது? ஃப்ரைடே. ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. ஸோ இங்கே தேர்ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. தேர்ஸ்டே ஆஃப்டர் 1 day என்ன வருது? ஃப்ரைடே. இங்கே ரிமைண்டர் வச்சு தான் நமக்கு ஆன்சரே கண்டுபிடிக்கணும். 9th கொஷின். 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்ன கிழமை? இஃப் வெனஸ்டே ஃபால்ஸ் ஆன் 20th of December 2017, வாட் இஸ் த டே ஆன் 8th June 2018? போன சம் செஞ்சோம் இல்லையா, 8th சம், அது மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற மந்த்தெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, அப்போ டிசம்பர் 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. டிசம்பரில் டோட்டலாக 31 days இருக்குது. ஸோ 31லேருந்து 20 நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன கிடைக்கும்? 11 days. ஓகேயா. நெக்ஸ்ட் ஜான்வரியில் 31 days. பிப்ரவரி 2018 பிப்ரவரி லீப் இயர் இல்லை, ஸோ 28 days. நெக்ஸ்ட் மார்ச் 31 days, ஏப்ரல் 30 days, மே 31 days. நெக்ஸ்ட் ஜூன் வந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜூனில் வந்து 8. ஸோ இந்த டேஸ் எல்லாம் நாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 170 days வருது. சரியா? இப்போ இந்த 170 days-ஐ நாம் டிவைட் பண்ணணும். 170-ஐ நாம் 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 23 weeks. ரிமைண்டர் வந்து நமக்கு 2 days வருது. ரிமைண்டர் 2 days வரும். இந்த 2 days தான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? வெனஸ்டேன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ வெனஸ்டே கொடுத்துருக்குறாங்க. வெனஸ்டே ப்ளஸ் 2 days. வெனஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே என்னது? தேர்ஸ்டே. அதுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே. ஸோ வெனஸ்டேவோட 2 days நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஆன்சர் ஃப்ரைடே. ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின். 22:35 மணியிலிருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம். வாட் டைம் வில் இட் பி 5 hours ஆஃப்டர் 22:35 hours? ஓகேயா, இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? 22:35 hours. அந்த 22:35 hoursலேருந்து நாம் இந்த 5 hours நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன வரும்? 27:35 hours வரும். நமக்கு எப்பயுமே 24 hours வந்து 1 day. ஸோ நம்ம இது 1 dayக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த 24 hours-ஐ நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், இப்போ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 24 hours-ஐ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 3 hours 35 minutes. ஸோ 3 hours 35 minutes-ல் காமிக்குது. ஸோ 5 மணி நேரம் கடந்த பிறகு 3 hours 35 minutes. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.